தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மளோடு பேசுவதற்காக தொடர் மகிழன் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். தொடர் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அரசியல் பிரவேசத்தை தொடர்ந்து இப்போ தனது கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கொடியோடு சேர்த்து ஒரு பாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பாடல்ல பல்வேறு குறியீடுகள், பல்வேறு அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. கொடியிலேயுமே பார்த்தீங்கன்னா யானை, 28 நட்சத்திரம், இந்தியாவில் இருக்க 28 மாநிலங்களை குறிக்குதா, விஜயோட அரசியல் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க போக போதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்புது. இதை தாண்டி திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்களை தான் விஜய் கையில் எடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி தமிழ் உணர்வு, மாநில சுயாட்சி உரிமை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஒரு சில விஷயத்துல அவருடைய லெட்டர் பேட்ல பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இப்போ அந்த பாடல்லையும் அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சி பெரிய அளவுல பேசு பொருளா மாறுது. ஆனா பெரிய நிகழ்ச்சியாக நடைபெற்றதா அப்படின்னா இல்ல. ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள சொல்ல முயற்சி பண்றாங்க. அந்த கொடிய அவங்க அறிமுகப்படுத்துறது, ஒரு சின்ன கொடி அறிமுகப்படுத்துறாங்க. அத எல்லா ஊர்கள்லயும், எல்லா கிராமங்கள்லயும் இத கொண்டு போய் நடுங்க. நாளைக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு கேலண்டர் நீங்க அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு கேலண்டர். அந்த கேலண்டர்ல இந்த கொடி. அது மாரி பட்டம் பறக்குது. அந்த பட்டத்துல இந்த கொடி. அது மாரி அ அதாவது இவங்க ஒரு லெட்டர் பேட் எப்படி வரணும்? ஒரு கேலண்டர் எப்படி வரணும்? வீடுகள்ல இத கொண்டு போய் எப்படி சேர்க்கணும்? அப்படின்னு சின்ன சின்ன குறியீடுகள் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மாரி இப்போ பல விஜய் ஒரு நடிகரா இருக்கிறதுனால, அவர் பயன்படுத்துற சட்டை தொடங்கி, அவர் பயன்படுத்துற கண்ணாடி தொடங்கி, ஒவ்வொன்னும் தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்டிங் ஆகும். இளைஞர்கள் அதை மாட்டிட்டு போறத ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் மாட்டிட்டு போறத பார்க்கிறோம். அதுபோன்று இதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த அந்த அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இதுக்குள்ள வச்சிருக்கிற அந்த கருத்துக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்களா? அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் நம்ம பார்க்கணும். அவங்க முழுமையான விளக்கம் குடுக்கல. மாநாட்டுல தான் சொல்லப் போறாங்க. மாநாட்டுக்காக நாமளும் காத்திருக்கிறோம். ஆனா சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் நீங்க சொல்ற மாரி, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற கருத்துக்கள் தான். புதிய கருத்துக்கள் ஒண்ணும் சொல்லல. "இரத்த சிவப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டையான வளம் கொடுத்தோம், நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வ உருவிக் கொடியின் உரு கொடுத்தோம்." சிவப்புக்கு சொல்றாங்க. அதே மாரி "மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம், பச்சை நீல திலகம் வச்சோம்." அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மஞ்சள், சிவப்பு நாம அதை சிவப்பை என்னவா பார்க்கிறோம்? ஒரு கம்யூனிஸ்டின் அடையாளம், ஒரு புரட்சியின் அடையாளம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இந்த வரிகள நான் எனக்கு பார்க்கும்போது, மஞ்சளும், சிவப்பும் இங்க என்னவா பார்க்கப்படுதுன்னா, அது ஒரு ஒரு மங்களகரமான மஞ்சள், சிவப்புங்கிறது ஒரு மங்களகரமான அந்த மாதிரியான ஒரு அடையாளம் குடுக்குறாங்க. அதாவது வெற்றி, அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, வெற்றி, திலகம், மஞ்சள் குங்குமம். ஒரு தமிழர் பாரம்பரியத்தை இப்படி இதுக்குள்ள அடக்கி பார்க்கிற மாரி எனக்கு தோணுது. அப்படியா இருந்தா இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் அதுக்கடுத்து பச்சை நீல திலகம், அ அதுல இஸ்லாமியர்கள், தலித்துகளுக்கான இடம் அத பத்தி பேசுறாங்க. சிங்கம் வர்றத பறையடிச்சோம். அதாவது விஜய் பத்தி புகழ் பாடுறாங்க. ஆ இந்த மாரி நீங்க ஆளப்போற தமிழன் கொடி அப்படின்னு ஆளப்போறான் தமிழன் அப்படிங்கிறதுலருந்து சொல்றாங்க. ஏற்கனவே இது தலைவன் கொடி, தமிழன் கொடி, தருமக்கொடி, ஆ வீரக்கொடி, விஜயக்கொடி அப்படின்னு கொடி, விஜயக்கொடி, விஜயக்கொடி அப்படின்றாங்க. அப்புறம் ஆதிக்கொடி. பொதுவா இது ஒரு ஒரு தலைமை அ தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ந்து நம்ம சீர்கேடா பார்க்கிறது ஒரு தலைமை மோகம் மற்ற எல்லாவற்றையும் மறைத்துருது. அவர்கள் செய்கிற தவறை மறைக்குது. தொடர்ந்து இந்த தலைமை துதி பாடுறது. சினிமா சினிமா துறையில இது ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. 2 பேருக்கும் 2 ரசிகர்களிடையே சண்டையிட்டு கொலை வரைக்கும் போகுது. பாலாபிஷேகம் பண்றது. இந்த மாதிரியான சீர்கேடுகள் தொடர்ந்து நடக்குது. அது அரசியல்ல நட அரசியல்ல நீங்க 70, 80கள்ல 90 தொடக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வைகோவுக்காக தீ குளிச்சாங்க. அது மாரி கலைஞருக்காக இப்படி நடந்தது. எம்ஜிஆர் இன்றைக்கு இறப்பு செய்தி கேட்டு எத்தனையோ பேரு மாரடைப்பு இறந்தவங்கலாம் இருக்காங்க.
ஆ அது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு அரசியல் உணர்வு பெற்றவர்களாக ஓரளவுக்கு இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஒரு அரசியல் தேடல் இருக்கு. கம்யூனிசம்னா என்ன? திராவிடம்னா என்ன? மார்க்சியம்னா என்ன? இது மாரி அம்பேத்கரியம்னா என்ன? இது மாரியான தேடல்கள் வந்திருக்கு. பெரியாரை இவரே கூட பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க அப்படிலாம் சொல்றாரு. அம்பேத்கரை படிங்கலாம் சொல்றாரு. அப்படியான தேடல் வந்து இன்னைக்கு அதிகமாயிருக்கு. இன்றைக்கு திராவிட கட்சிகள், குறிப்பா திமுக போன்ற கட்சிகள் கல்விக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. காமராஜரே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் குடுத்து படிக்க வச்சிருக்காரு. இன்றைக்கு நூலகங்களை திறப்பதுல திமுக அக்கறை காட்டுது. இப்ப பல ம். மாவட்டங்கள்ல மாவட்ட அளவிலான நூலகங்களை அமைப்பதற்கு முயற்சி பண்றாங்க. கலைஞருடைய பெயரைக் கொண்டு நூலகங்கள் திறக்கப்படுது. இப்படி வந்து ஒரு அறிவுசார் சமூகமாக நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரும்பவும் வந்து தலைவர் மோகம், ஒற்றை தலைவராக அவர்தான் வந்து இப்ப உறுதிமொழி சொல்றாரு. அவர்தான் கொடிய அறிமுகப்படுத்துறாரு. அவர்தான் மேடையில இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இவங்க கூட யார் இருக்கிறா? அப்படிங்கிற எதுவும் இல்ல. புசி ஆனந்த் தான் பொதுச் செயலாளரு. புசி ஆனந்த் வந்து ஆ எத கேட்டாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவாருன்னு சொல்றாரு. இந்த ஒற்றை தலைமை அதிகார குவியல் வந்து அரசியலுக்கு கேடானது. அது வந்து இப்ப நான் பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு கோரமான அ ஒரு முகத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. ஒரு சர்வாதிகார தன்மையோடு இருக்கிறாரு. அது அது வந்து அவருக்கு மைனஸ். மற்ற மற்ற பல விஷயங்கள்ல அவர் நல்லது செய்யலாம். ம். கட்டுக்கோப்பான ஆட்சி நடத்துறாருன்னு சொல்றாங்க. பல விஷயங்கள் நல்லதா இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் ஜெயலலிதாவ பொறுத்தவரைக்கும் மைனஸ். அதுபோன்று இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம், மோடி சொல்வது தான் வந்து செய்யப்படும். மோடி கே சாத், மோடி கே கேரண்டி. மோடி தான் ஒற்றை பிஜேபியினுடைய அடையாளம். மோடி தான் இந்தியாவின் அடையாளம். மோடி தான் உலகத்திலேயே சிறந்த தலைவர். அப்படின்னு அந்த மோடி புகழ் பாடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு அரசியல் சீரழிவா தான் போகும். அது மாரி ம். ஒரு இடத்துக்கு விஜய் வந்து இடம் குடுத்தாரு அப்படின்னா, இது வந்து தமிழக வெற்றி கழகமாக இருக்காது. அது வந்து ஆயிரும். ஆமா. அப்படியே தான் இருக்கும். அப்படி வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன நிகழ்ச்சி. இதுக்குள்ள நம்ம இவ்வளவு விஷயங்கள பிடிக் பண்ணி சொல்ல முடியாதுன்னாலும், இது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே நமக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து இன்றைக்கு அவங்க பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாம். நாளைக்கு அத மாற்றிக் கொள்ளலாம். இப்பதான் அவங்க தொடங்க போறாங்க அப்படிங்கும்போது, இந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமா இருக்கு. கண்டிப்பா தோழர். இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து பெரிய அளவுக்கு ஒரு வலிமையான இடத்துல இல்ல. திமுக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முன்னாடி கலைஞர் அவர்கள் காலகட்டத்தில இருந்தத காட்டிலும் ஒருபடி மேல போய் இன்னைக்கு வலிமையான இடத்துல இருக்கு. மக்கள் மத்தியில இந்த ஒரு 3 வருடங்கள்லயே ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னே சொல்லலாம். அரசுக்கு எதிரான கோபத்தோட மக்கள் இருக்கிற மாரி இல்ல. அத தாண்டி இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கட்சியை வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையான பொசிஷன்ல வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கு ஆட்சியிலேயே இல்லைன்னா கூட திமுக வந்து ஒரு சரிவை சந்திக்கல. ஆனா ஆட்சியில இருந்தும் பல்வேறு விஷயங்கள்ல செல்வாக்கா இருந்துமே அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு சரிந்து போய் சிக்குநூறா உடைஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் எடப்பாடி கையில வந்து கட்சி இருந்தாலும் அவரு எடப்பாடி ஒன்றும் தமிழ்நாடு முழுக்க ஒரு அறியப்பட்ட தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இல்ல. ஏன்னா அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான். அவர்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. நியமிக்கப்பட்ட முதல்வர் கூட சொல்லலாம். ஸோ இப்போ அதிமுக, விஜய், தாவேகா இதுதான் வந்து அடுத்து சங்கமிக்கும். அதிமுக வந்து தாவேகாவோட இணைந்து தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழரும் அதோடு இணைந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. திமுக வந்து தனிமைப்படுத்தப்படும். ஏன்னா இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி வந்து பக்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நாளைக்கு தேர்தல் வச்சா கூட அதிகப்படியான இடத்த பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு திரும்பவும் வர்றதுக்கான இடத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 40க்கு 40யும் ஜெயிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. 2026 களம் எந்த மாரி இருக்கும்? ஒரு பக்கம் அதிமுக, தாவேகா, நாத்தாக்கா, இன்னொரு பக்கம் திமுக, மற்ற கட்சிகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக தனிமைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இன்றைக்கு இருக்க அரசியல் சூழல் வந்து, நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலை பற்றி சொல்றோம். சட்டமன்ற தேர்தல்ல இவங்க முதல்ல தங்களை நிரூபித்துக் கொள்ளாமல், அவங்க வந்து மற்ற கட்சிகள் பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. ஆனால் கூட்டணி அமைகிற அளவுக்கு போகுமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல,
பிஜேபியை அகற்ற வேண்டியது ஒரு முக்கியமான பணியாக எல்லோருக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும் முதல்ல. அப்போ வந்து நம்முடைய கூட்டணி ஏடிஎம்கே உடையா, நாதாகவுடையா, இல்ல திமுக உடையா, இல்ல மற்ற கட்சிகளுடையா அப்படின்னு அவங்க சிந்திக்கிறதே ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ராங் டிசிஷன் தான். இவங்க வந்து இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலை எப்படி கையாளுவது? இன்றைக்கு யார் பொது எதிரியாக இருக்கா? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு ஒரு முதன்மை அரசியல் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறார்? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடினீங்கன்னா, நம்ம அங்க தான் போய் நிக்கணும். இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஆட்சியிலிருந்து இறங்குனதுக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கான முயற்சியில, நீங்க வந்து வெறுமனே திமுக எதிர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுதான் கலை எதார்த்தம். அதற்கு நீங்க வந்து திமுக கிட்ட பதில் இருக்குங்கிறது மட்டும் இல்ல. இதற்கு மேல் ஒரு எதிரி நம்ம வந்து கண் முன்னாடி இதற்கு மேல் ஒரு நெருக்கடி நமக்கு வந்து கண் முன்னாடி நிக்குது. அதான் இங்க பிரச்சனை. அப்ப நீங்க ம். வந்து திமுகவை எதிர்ப்பதை காட்டிலும், இங்க இருக்கிற இதர கட்சிகளை எதிர்ப்பதை காட்டிலும், அல்லது தோழமை பாராட்டுவதை காட்டிலும், பிஜேபியை எது எதிர் திசையில் இருந்து அவர்களை எதிர்கொள்ளுகிற அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் வந்து இன்றைக்கு மக்களுக்கு தேவையான மக்கள் உங்க பக்கம் வருவதற்கான ஒரு ஒரு அரசியல் நீரோட்டமாக இருக்கு. அதை சரியாக புரிந்து கொண்டு விஜய் வந்து செயல்படணும். இப்போ ஏற்கனவே அவர் ராகுல் காந்திய சந்திச்சிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சில படங்கள் வெளிவருவதுல சிக்கல் வந்தது. கொடைநாட்டுல ஜெயலலிதாவ போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தலைவா படம். அதற்கு முன்பு சில படங்கள் வந்து ரெட் ஜெயண்ட் ஜெயலலிதா எடுத்த படம் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு அணிலாக உதவியதுன்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அறிக்கைலாம் விட்டாங்க. 2011 தேர்தல்னு நினைக்கிறேன். ஆமா. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில இளம் தலைவர்கள், இளம் மாணவ தலைவர்கள் போய் சேர்ந்து கொண்டிருந்த காலம். ம். கன்னியாகுமார் போன்றவர்கள், ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்திலிருந்து, அம்பேத்கர் ம். யூனிவர்சிட்டியிலிருந்து பலர் வந்து அங்க நகர்ந்து கொண்டிருந்த காலத்துல இவர் போய் சந்திச்சாரு. அந்த சந்திப்பு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர போறாரா? ராகுல் காந்தியும் அப்போது புதிய தலைவர்களை தேடுகிற, இளம் தலைவர்களை தேடுகிற ஒரு முயற்சியில் இருந்தார். இன்னைக்கும் அவர் இருக்காருன்னு வைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட ஐஏஎஸ் சசிகாந்த் செந்தில். அதிகாரிகள்லாம் சசிகாந்த் செந்தில்லாம் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அது மாரி பல மாநிலங்கள்ல புதிய இளைஞர்களை தேடுகிற பணியில ராகுல் காந்தியும் இருக்கிறார். அந்த மாரியான சூழல்ல விஜய் வந்து காங்கிரஸோடு ம ம கூட்டணி போடுகிற நிலைமை கூட வரலாம். நீங்க ம். வெறுமனே காங்கிரஸ் கட்சியும் கூட ஒரு மாற்று கூட்டணியை தேடுகிற முயற்சியில இருப்பாங்க. ஏன்னா செல்வம் பெருந்தகை இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னும் பலர் பலர் வந்து நமக்கான அங்கீகாரம் இங்க இல்ல. திமுகல நம்ம கூட்டணி போட வேண்டியதில்ல. தனிச்சு போட்டியிட்டு நம்ம பலத்த காட்டணும்னு கட்சிக்குள்ள மூத்த தலைவருடைய பையன்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது, இது மாரி ஒரு 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 புகழ்மிக்க நடிகர் உள்ள வரும்போது, அத தூக்கி நம்ம நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட கருதக்கூடும். அதனால காங்கிரஸையும் இதுல இதுல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா ம். விஜய பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து இந்த பிஜேபி எதிர்ப்பை அவர்கள் கொண்டு வருகிற இந்த நாசகார திட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை, மக்கள் விரோத நடவடிக்கைகளை எப்படி எதிர்த்து குரல் கொடுக்க போறாரு? அப்படிங்கிறத தான் நம்ம ம். வந்து பார்க்க வேண்டியது. இப்போ இப்ப கடந்த அவர் கட்சியை அறிவிச்ச நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள்ல ஒரு பெரிய அளவுல பேசல. பெரிய அளவுல அதற்கான எதிர்வினை ஆற்றல. இறங்கி ஒரு போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். எல்லாம் ம். மாநாட்டுக்கு பிறகு தான் அப்படின்னா, நம்ம மாநாட்டுக்கு பிறகு தான் அதையும் பேச முடியும். ஆனா நான் வந்து ம். ஒரு ஒரு காத்திரமான இடத்தை பிஜேபிக்கு எதிராக தான் நம்ம கொண்டு வர முடியும். திமுக மிகப்பெரிய அளவுல மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தா, அதை அதை எதிர்ப்பதற்கு இங்க எதிர்க்கட்சிகள் இருக்காங்க. தோழமை கட்சிகளே கூட வந்து இப்ப நம்ம 24 ஆமா. மணி நேர வேலை 12 வேலை மணி நேர வேலை. 12 மணி 12 நேர மணி நேர வேலை. வேலைய வந்து உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அறிக்கை விட்டாங்க. விசிக்கு எதிர்த்தது. உடனடியா அது ரிவோக் திரும்ப பண்ணப்பட்டுச்சு. பெற்று. ஆமா. அந்த மாரி இருக்கு சூழல் வந்து அந்த மாரி தான் இருக்கு. மக்கள் மக்களுக்கு நெருக்கமானவர்களாகத்தான் திமுகவும் தங்களை காட்டிக்கொள்ள முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு மக்களுக்கு அ மிகப்பெரிய ஆபத்தாக, அச்சுறுத்தலாக இருப்பது பிஜேபி தான். அந்த பிஜேபிக்கு எதிரா இவங்க வந்து செயல்படுவதற்கு தங்கள் படையை வந்து தயார்படுத்தணும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். இது எங்க போகுது தாவேகா? அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் பப்ளிக் இஷ்யூஸ்ல என்ன மாரி கருத்துக்கள வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் விஜய் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க அரசியல் எதிர்காலம் நீடிக்கும் இருக்கு. அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி தோழர். நன்றி, நன்றி.